Hello friends, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெண்டிக்காய் வச்சு ஒரு டேஸ்டான மசாலா குழம்பு ரெடி பண்ண போறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். First நம்ம ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு அத நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு பெரிய சைஸ் வெங்காயத்துல ஒரு வெங்காயம் நம்ம இத ஆட் பண்ணிக்க போறோம். அது கட் பண்ணிட்டு நான் இது கூட சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா நம்ம இத வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்க்கும்போது லைட்டா கையால கசக்கிட்டு நீங்க இது கூட ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம ஒரு தக்காளி பழம் நான் இதுக்கு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ அந்த தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு லைட்டா நம்ம இத வதக்கிக்கலாம். இது ரொம்பலாம் வதக்கணும் தேவையில்லை. ஓரளவுக்கு வதக்கனாவே போதும். இது கூட ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இத நல்லா நம்ம இப்போ பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இத அரைச்சிட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் கடாயில தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் இப்போ கொஞ்சம் கூடுதலா ஆட் பண்ணிக்கங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 பூண்டு நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கங்க. பூண்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ஆயில்ல நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். அப்பதான் இந்த குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ அடுத்து நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் பெரிய சைஸ் வெங்காயத்துல 2 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா நம்ம இத வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் நான் இதுக்கு ஆட் பண்ணிருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமும் அத நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நான் பெரிய தக்காளி பழத்துல ஒரு தக்காளி பழத்தை நான் இதுக்கு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா நம்ம இத வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அவ்வளவுதான். இந்த மாதிரி வதக்கும் போது நம்ம இது கூட வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காய் நான் இந்த சைஸ்ல கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க வெண்டைக்காவை தனியாவும் லைட்டா ஆயில் விட்டு வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா இந்த டைத்துல நீங்க இது கூட வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காய் சேர்த்து இப்போ அந்த வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா நம்ம இதிலே அடுப்பை சிம்லயே வச்சுட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்க சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாங்க. mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு இத கொஞ்ச நேரம் நல்லா நம்ம இத வதக்கிக்கலாம். அப்பதான் அதுல உள்ள பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே அத வதக்கிட்டோம். அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா நம்ம இத வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்க ஒரு மூடி போட்டு நான் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து நம்ம குழம்புக்கு நார்மலா குழம்பு தூள் போடுவோம்ல அது நான் 1 ஸ்பூன் கிட்ட நான் குழம்பு தூள் ஆட் பண்ணிருக்கேன். குழம்பு தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணிக்கலாம். mix பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா இத வதக்கிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் நல்லா வதக்கியாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ நம்ம இது கூட புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெல்லிக்காய் சைஸ் கிட்ட புளி எடுத்து அது தண்ணில ஊற போட்டு அத கரைச்சிட்டு தான் நான் இது கூட ஆட் பண்ணிருக்கேன். நமக்கு இதுமே குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி இதுக்கு ரொம்ப சேர்க்கணும்லாம் இல்லங்க. கொஞ்சமாவே சேர்த்தாவே போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இன்னுமே இது ஓரளவுக்கு இன்னும் கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் அத வத்தணுங்க. ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்து நம்ம இது கூட வெல்லம் நான் ஒரு சிறிய துண்டு இது கூட ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா திக்கா ஆயிடுச்சு குழம்பு. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வந்து மல்லித்தழை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா கருவேப்பிலை வந்து நம்ம இது கூட குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ரமலான் டயத்தில் நோன்பு வைக்கிறனால நம்மளுக்கு சகர் டைம் கூட இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு சரியாக வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.